ஒரு சில ப்ராடக்ட் நம்ம லைஃபே சேஞ்ச் பண்ணுன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரியான ஒரு ப்ராடக்ட் இந்த வீடியோவில் கொண்டு வந்திருக்கேன். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் பார்த்துடலாம். இது பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே ஒரு க்யூட்டான திங்ஸ் தான். என்னோடய வீடியோஸ்க்கு வந்து ஷோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வாங்கியிருந்தேன். இது பார்த்திங்கன்னா ஒரு செஃப் வந்து இருக்க மாதிரி அவர் வந்து ஒரு வெல்கம் போர்டு பிடிச்ச மாதிரி வந்து வந்திருந்துச்சு. நல்லா சேஃபாக தான் பேக் பண்ணியிருந்தாங்க. இருந்தாலுமே பார்த்திங்கன்னா உடஞ்சி தான் வந்துருந்துச்சு. கையில் மட்டும் கொஞ்சம் உடஞ்சி வந்த மாதிரி வந்துருந்துச்சு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. வெல்கம்னு போட்டிருக்கிறது ரொம்பவே வந்து அழகாக இருந்துச்சு. எனக்கு வந்து ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. இந்த ப்ராடக்டோட ரேட் எல்லாமே பார்த்திங்கன்னா ஸ்க்ரீனில் தரேன். அண்ட் எல்லா ப்ராடக்ட்ஸோட லிங்க்கையுமே நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். தேவைப்பட்டால் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் இந்த ப்ராடக்ட்லாம் பிடிச்சிருந்தா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு இதை பார்த்தோன்னா. ஆனால் உடஞ்சதை பார்த்தவும் கொஞ்சம் என்னடா இப்படி ஆயிடுச்சுன்ற மாதிரி இருந்துச்சு. உடையிலனா செம்ம சூப்பராக இருந்துச்சு. இதை வந்து நான் ஷாப்ஸியில் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஷாப்ஸியில் இப்போ நிறைய ஆஃபர்ஸ் வந்து போயிட்டே இருக்குது. ஸோ நீங்களும் வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்கள். ரொம்ப நல்லாயிருக்கு குவாலிட்டி. ஃப்ளிப்கார்ட்டில் நீங்கள் எந்த அளவுக்கு எதிர்பார்க்குறீங்களோ அதே இது தான் ஷாப்ஸிலையுமே வந்து தர்றாங்க. செம்ம சூப்பராக இருந்துச்சு. நான் சென்டராக வச்சுருக்கேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். ரொம்ப அழகாக இருந்துச்சு. இந்த மாதிரி நிறைய டால்ஸ் எல்லாம் வந்து க்யூட்டாக இருக்குது. நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்க அப்படின்னா இப்போ கொஞ்சம் ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய இந்த ஐஸ்கிரீம்ஸ் இருக்க மாதிரியான ஸ்பூன்ஸ் தான். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. கோல்டன் பெயிண்டிங் மாதிரி பண்ணியிருந்தாங்க ஸ்பூன்ஸில். ஹேண்டில் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஐஸ்கிரீம் ஷேப்ஸில் கொடுத்துருந்தாங்க. இதனால் வந்து கிட்ஸுக்கு வந்து ரொம்பவே வந்து பிடிக்கும். இதில் வந்து மொத்தம் வந்து 6 ஸ்பூன்ஸ் இருந்துச்சு. ஒரு ஃபோர்க்கு ஒரு ஸ்பூனுன்னு சொல்லிட்டு ஒரு ஐஸ்கிரீம் கலரில் வந்து கொடுத்துருந்தாங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. என் பையனுக்கெலாம் பார்த்தோன்னே வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. குவாலிட்டியுமே வந்து நல்லா கொடுத்துருந்தாங்க. குழந்தைங்க லஞ்சு சாப்பிடும்போது, ஸ்நாக்ஸ் சாப்பிடும்போதெல்லாம் இது கொடுத்தோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் வந்து எக்ஸ்ட்ராவே சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி க்யூட்டாக இருந்துச்சு. என் பையனுக்கெலாம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அம்மா இதை நானே வச்சுக்கிறேன் எல்லாத்தையும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். ஸோ அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. இதை நான் ஒரு 300க்குள்ளே வந்து வாங்கியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ நான் ரேட்டை ஸ்க்ரீனில் வந்து கொடுக்குறேன். நல்ல குவாலிட்டியில் வந்து கொடுத்துருந்தாங்க. 6 ஸ்பூன் இருந்துச்சு. அந்த ரேட்டுக்கு வந்து ஒருத்தனே சொல்லலாம். 6மே வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. கலர்ஃபுல்லாக வந்து கொடுத்துருந்தாங்க. அதுதான் இன்னுமே வந்து நல்லா ஹைலைட்டாக இருந்துச்சு. கிட்ஸை அட்ராக்ட் பண்ணுற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. செம்ம சூப்பரான குவாலிட்டியில் இருக்குது. நீங்களும் பர்ச்சேஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்த லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நெக்ஸ்ட்டு ஸ்கூலெல்லாம் இப்போ திறக்க போகுது இல்லையா? ஸோ அதுக்காக டிஃபன் பாக்ஸ் வந்து வாங்கியிருந்தேன். இது பார்த்திங்கன்னா நான் செட் ஆஃப் 2 வந்து வாங்கியிருந்தேன். ரொம்ப கம்மி ப்ரைஸில் தான் வந்து வாங்கியிருந்தேன். இதில் பார்த்திங்கன்னா டிஃபன் பாக்ஸ் வருது. உள்ளேயே குட்டியோன்னு வந்து பவுல் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து சைடிஷ்லாம் வைக்கிறதுக்கு. அது போக ஒரு ஸ்பூனுமே வருது. இது எல்லாமே சேர்த்து ஒரு 300க்குள்ளே தான் வந்துருந்துச்சு. ஸ்க்ரீனில் ரேட் வந்து கொடுக்குறேன். செம்ம சூப்பராக இருந்துச்சு. நல்லா எப்படி சொல்கிறது, லீக் ப்ரூஃபாகவுமே இருந்துச்சு. நம்ம வந்து குழம்போ இந்த காய்கறி ஏதாவது வச்சு கொடுத்தோம் அப்படின்னா அது வந்து வெளியில் வந்து சின்ன குழந்தைங்களாக இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து இந்த லஞ்ச் பாக்ஸ் வந்து கரெக்டாக இருக்கும். ஸ்பூனுமே வந்து இருந்துச்சு. ஸோ நம்ம இது எல்லாமே தனித்தனியாக வாங்கி நிறைய காசு வந்து செலவு பண்ணுவோம். அதுக்கு பதிலாக இந்த மாதிரி வந்து காம்போவில் வாங்கினீங்க அப்படின்னா உங்கள் காசை நிறையாவே மிச்சம் பண்ணலாம். ஷாப்ஸில் இன்னுமே வந்து கம்மியாகவே வந்து கிடைக்கிது. செம்ம சூப்பராக இருந்துச்சுங்க. இது 2 கலர் வந்து அவைலபிளாக இருக்குது. ப்ளூவும் ரெட்டும் அவைலபிளாக இருந்துச்சு. எனக்கு அந்த 2 தான் வந்துச்சு. மூடி மட்டும் பிளாஸ்டிக், ஆனால் அதுவுமே நல்ல குவாலிட்டியாக வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ 2 குழந்தைங்க இருக்காங்கன்னா அவங்களுக்கு இந்த மாதிரி லஞ்ச் பேக்ஸ் வந்து ஒரே மாதிரி வந்து கொடுத்து விடலாம். ஆனால் அதுக்குமே பிரச்சனை தான் பண்ணுவாங்க. எனக்கு இந்த கலர் வேணும், உனக்கு இந்த கலர் வேணும்னு கூட வந்து சண்டை போடுவாங்க. எங்கள் வீட்டிலலாம் வந்து சண்டை போடுவாங்க. நல்ல குவாலிட்டியில் வந்து கொடுத்துருந்தாங்க. நான் இதில் வந்து ரைஸ் வந்து வச்சும் காமிக்கிறேன். எந்த அளவுக்கு வந்து ரைஸ் வந்து எடுக்குதுன்னு சொல்லி காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து பவுலும் ரைஸும் ஒரே இதில் வச்சுருந்தேன். நெக்ஸ்ட் ஒன்னில் பார்த்திங்கன்னா வெறும் ரைஸ் தனியாக, குழம்பு தனியாக அந்த மாதிரியுமே வச்சுருந்தேன். பெரிய குழந்தைங்கன்னா நீங்கள் உள்ளே வச்சு அப்படியே மூடி கொடுத்துட்றலாம். இப்போ கொஞ்சம் பெரிய பையங்களாக இருக்காங்க அப்படின்னா ரைஸை கொஞ்சம் அதிகமாக வச்சுட்டு அந்த பவுல் சைடிஷ் பவுலை தனியாக கூட நீங்கள் கொடுத்து விடலாம். செம்ம சூப்பரான குவாலிட்டியில் இருக்குது. ஒரு பொட்டு கூட வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து சிந்தவே இல்லை. நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்க அப்படின்னா இதுதான் நான் சொன்ன அந்த ப்ராடக்ட். இந்த யாரெல்லாம் பட்ஜெட் போடுறீங்க, இல்லை நீங்கள் எவ்வளோ செலவு பண்ணுறீங்கன்னு டெய்லி நோட் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லுங்கள். அதெல்லாம் நோட் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட தேவையில்லாத செலவுகளை நிறைய குறைச்சிக்கலாம். அண்ட் வந்து நிறைய வந்து சேவிங்ஸ் பண்ண வந்து ஆரம்பிப்போம். நம்ம எங்கே பணத்தை வந்து நிறைய செலவு பண்ணுறோன்றதெல்லாம் கண்டுபிடிப்போம். ஸோ அதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட் தான் இது. வந்து பட்ஜெட் பைண்டர். இதில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம தனித்தனியாக நோட்டில் பேப்பர்லாம் போட்டு எழுதி வைப்போம்ல, அதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஸ்டிக்கர்ஸாக வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம எதுக்கெல்லாம் அமௌண்ட் வந்து
எடுத்து வைக்கணுமோ அதுக்கு வந்து இந்த ஸ்டிக்கர்ஸ் ஒட்டிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து இந்த பட்ஜெட் சீட்டுமே வந்து கொடுத்துருக்காங்க. 12 சீட்ஸ் இருக்கும். 30 டேஸ்க்குமே வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு பவுச் மாதிரி வரும். ஸோ நம்ம வந்து ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக இதுக்குள்ளே தான் அமௌண்ட் வந்து போட்டு வைப்போம். நல்ல குவாலிட்டியாக வந்து கொடுத்துருந்தாங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்காகவே இருக்குது. இப்போ நிறைய பேருக்கு வந்து இந்த அவேர்னஸ்லாம் வந்துருச்சு. பட்ஜெட் போட்டு தான் பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேருக்கோட மைண்ட் செட் வந்துருச்சு. ஸோ நம்ம இந்த புக் மாதிரி இருக்குல்ல, இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதை எல்லாத்தையுமே வச்சு நம்ம ஒன்றா வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப சேஃபாக இருக்கும். ரொம்ப நாள் வரைக்குமே வந்து இதை யூஸ் பண்ணலாம். ஒரு டைம் வாங்கினீங்கன்னா அந்த 1 இயர் ஃபுல்லாகவே வந்து யூஸ் பண்ணலாம். இல்லை நம்ம அதுக்கப்புறம் கூட வந்து யூஸ் பண்ணலாம். ரொம்ப பழசான பிறகு கூட நம்ம வந்து தூக்கி போடலாம். ஸோ நான் நார்மலாக இந்த ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் இருக்குல்ல, அதில் வந்து தனித்தனியாக எழுதி பட்ஜெட் போட்டு வைப்பேன். அதுக்கு பதிலாக இப்போ வந்து இது வாங்கியிருக்கேன். அது பார்த்திங்கன்னா கொஞ்சம் அழுத்தி எடுத்தோம் அப்படின்னா அந்த கவர்லாம் வந்து பிரிஞ்சிருது. ஸோ அடிக்கடி வாங்குறாப்புல இருக்குது. ஸோ அதுக்கு பதிலாக இது ஒன்று வாங்கிட்டா ரொம்ப நாளைக்கு யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு இதை வாங்கிட்டேன். ஸோ நான் எதுக்கெல்லாம் அமௌண்ட் எடுத்து வைப்பேனோ அதுக்கெல்லாம் வந்து தனித்தனியாக வந்து அமௌண்ட் எடுத்து வைக்கிறேன். ஸோ ரொம்ப நல்லா இருக்குது. ஒரு சின்ன இடத்துல வந்து இதை வந்து நம்ம வந்து மெயின்டைன் பண்ணிக்கலாம். எல்லாமே ஒரே இடத்துல பார்க்குற மாதிரி செம்ம சூப்பராக இருக்குது. இதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்களும் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் காமிச்சேலாம் அந்த ஸ்டிக்கர் வந்து இதிலேருந்து தான் வந்து எடுத்து ஒட்டியிருக்கேன். இதில் நிறைய கலருமே அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அதை வந்து நீங்கள் வந்து ஆர்டர் போட்டுக்கலாம். நல்ல ஒரு ப்ராடக்ட் வாங்குறதுக்கு வந்து யோசிக்க தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஸோ இதெல்லாம் நம்ம பழக்கப்படுத்திகிட்டே வந்தால் தான் நம்மளோட காசை வந்து நிறைய மிச்சம் பண்ணலாம். அண்ட் வந்து நிறைய சேவிங்ஸும் கூடவே வந்து பண்ணலாம். இந்த 5 லேயர்ஸ் இருக்கக்கூடிய இந்த ஸ்டோரேஜ் பாக்ஸுமே நான் வந்து ஷாப்ஸ்லேருந்து தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். நல்ல குவாலிட்டியில் வந்து கொடுத்துருந்தாங்க. கீழே வந்து வீலோட கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு தேவையான எல்லா ஐட்டமும் இதில் போட்டு வச்சுக்கலாம். நான் முக்கியமாக கிட்ஸோட டாய்ஸை வந்து போட்டு வைக்கிறதுக்காக தான் இதை வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். அங்கங்கே கலைஞ்சு கிடக்கிறதுக்கு பதிலாக ஒரே இடத்துல அரேஞ்ச் பண்ணி வைக்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா 10,000 20,000 செலவு பண்ணி நம்ம கபோர்டு இந்த மாதிரிலாம் வாங்கி வச்சுருப்போம். இந்த ஆர்கனைசர் வெறும் ஒரு 1200 தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஸோ நீங்கள் எப்படி பீரோ மாதிரியே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதில் நிறைய துணி வந்து அரேஞ்ச் பண்ணி வைக்கலாம். இதில் வந்து டோர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 5 லேயர் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் இப்போ அடிக்கடி வந்து வீடு ஷிஃப்ட் ஆகிற மாதிரி இருக்கவங்க வந்து இந்த மாதிரி அயன்லேயோ இல்லாட்டி வந்து வுட்டுலேயோ வந்து கபோர்ட்ஸ்லாம் வாங்கி வச்சா அதை திரும்ப திரும்ப வந்து மாற்றிட்டே இருக்கணும். பட் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டல் ஃப்ரீயாக இருக்கும். ஈஸியாக அசம்பிள் பண்ணலாம். எங்கே வேணும்னாலும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக எடுத்துகிட்டு போகலாம். இதில் எந்த ப்ராடக்ட் பிடிச்சிருக்குன்னு உங்களுக்கு சொல்லுங்கள். பிராண்டோட வந்துருந்துச்சு. இந்த டீ கடையிலலாம் டீ கொண்டு போவாங்கல்ல, அது மாதிரி வந்துச்சு. கப்பெல்லாம் வந்து கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. பார்க்கவே ரொம்ப அட்ராக்டிவாக இருந்துச்சு. செம சூப்பராக இருந்துச்சு. அந்த மேலே பிடிக்கிற ஹேங்கிங்கில் மட்டும் உடனில் வந்து கொடுத்துருக்காங்க கிரிப்புக்காக. செம்ம சூப்பரான குவாலிட்டியாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதோட ப்ரைஸ் எல்லாமே நான் வந்து ஸ்க்ரீனில் வந்து போடுறேன். இதோட லிங்க்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து இருக்கும். செக் பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப சூப்பரான குவாலிட்டியில் வந்திருக்கு. அண்ட் வந்து நல்லாவே வந்து ஷாப்ஸியில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் வந்து ரொம்பவே வந்து கம்மியாக இருக்குது. ஆர்டர் போட்ட கப்போட ஷேப் வந்து வேறு மாதிரி இருந்துச்சு. ஆனால் எனக்கு வந்து ரிசீவ் ஆனதுமே வேறு, அது மாதிரி சைஸுமே வேறு. இது பார்த்திங்கன்னா 100 ml வந்து பிடிக்குது. அது பார்த்திங்கன்னா 50 ml தான் சொல்லி போட்டிருந்தாங்க. ஸோ ஆனால் செம்ம சூப்பரான குவாலிட்டியாக இருக்குது. யாராவது வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக உடனே பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸ்டூடெண்ட் பார்த்திங்கன்னா இன்னும் 2-3 வீக்ஸில் வந்து ஸ்கூல்ஸ் வந்து ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்காக வந்து லஞ்ச் பாக்ஸ் வந்து ஆர்டர் போட்டிருந்தேன். இது பார்த்திங்கன்னா ஒரு இன்சுலேட்டட் பாக்ஸு 2 லேயரில் வர மாதிரி வந்து கொடுத்துருந்தாங்க. கீழே இருக்கிறதுல நம்ம சாதம்லாம் வச்சுட்டு மேலே வந்து பொரியல் வச்சுக்கலாம். அண்ட் வந்து மேலே வந்து பார்த்திங்கன்னா ஸ்பூனுமே வந்து கொடுத்துருக்காங்க. பிளாஸ்டிக்கில் வந்து ஸ்பூன் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்னர் எல்லாம் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் இருக்கும். இன்சுலேட்டடுன்றனால நம்ம வந்து ஹீட்டாக வந்து சாப்பாடு வைக்கும்போது அதே ஹீட் வந்து மெயின்டைன் ஆகுது. 3 to 4 hours வரைக்குமே வந்து சாப்பாடு வந்து பார்த்திங்கன்னா ஹீட்டாக இருக்குது. ஆனால் வந்து ரொம்ப ஹீட்டாக இருக்குமான்னு கேட்டால் இல்லை. நீங்கள் வைக்கிறத விட ஹீட் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஆனால் ரொம்ப நல்லாயிருக்கு. இதை நீங்கள் வந்து சூப் மாதிரியான ஐட்டம்ஸ் கூட வந்து வச்சுருக்கிறது கூட வந்து யூஸ் பண்ணிக்கலாம். செம்ம குவாலிட்டியாக வந்து வந்திருக்கு. இதையுமே நான் ஷாப்ஸில் தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இது அரௌண்ட் 600 கிட்ட வந்து வந்துருந்துச்சு. செம்ம ஒர்த்தான ப்ராடக்ட். அந்த மாதிரி குவாலிட்டியுமே வந்து ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. ஸோ நீங்கள் உங்கள் கிட்ஸ்க்கு லன்ச் பாக்ஸ் வாங்கினீங்கன்னா இதை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து நார்மலாக இப்போ ஒரு லெமன் ரைஸும் பொட்டேட்டோ ஃப்ரையும் வந்து வச்சுருக்கேன். இது வந்து அவ்வளோவா ஹீட் இருக்காது. பட் நான் வந்து குழம்பு சாதம் மிக்ஸ் பண்ணியுமே வச்சு பார்த்தேன். ரொம்பவே வந்து நல்லாவே இருக்குது.
கிட்ஸுக்குமே இந்த மாதிரியான லஞ்ச் பாக்ஸ் வந்து ரொம்பவே பிடிக்கும். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடமும் அடைக்காது. நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா ஒரு கட்லரி செட் தான் வந்து வாங்கியிருந்தேன். இதில் மொத்தம் பார்த்திங்கன்னா 24 ஸ்பூன்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. இதில் 6 பார்த்திங்க அப்படின்னா நார்மலான ஸ்பூன் அண்ட் வந்து 6 டின்னர் ஸ்பூன் வந்து கொடுத்துருந்தாங்க. 6 வந்து ஃபோக் வந்து கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 6 இது பார்த்திங்கன்னா சூப் ஸ்பூன் வந்து கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் 6 வந்து டீஸ்பூன் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ நல்ல குவாலிட்டியில் வந்து கொடுத்துருந்தாங்க. நம்ம வந்து பொரியலோ இல்லை ஸ்நாக்ஸோ இந்த மாதிரி ஐட்டம்ஸ் வந்து வச்சு சாப்பிட்றதுக்கும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஃபோர்க்கெல்லாம் நூடுல்ஸ் இந்த மாதிரி ஐட்டம் வந்து சாப்பிட்றதுக்குமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதுவுமே பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஃபினிஷிங்கில் நல்லா கொடுத்துருந்தாங்க. மிரர் ஃபினிஷிங் மாதிரி வந்து கொடுத்துருந்தாங்க. நல்ல ஸ்லீக்கான டிசைனாக வந்து இருந்துச்சு. குவாலிட்டியில் வந்து பார்த்திங்கன்னா எந்த குறையுமே இல்லை. அந்தளவுக்கு சூப்பராக இருந்துச்சு. இந்த ஒரு கட்லரி செட் மட்டுமே வந்து நம்ம வீட்டுக்கு போகுது. இதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. பார்த்திங்கன்னா இது என்ன குவாலிட்டியில் வரப்போகுது அப்படின்னு தான் நான் வந்து நினச்சிருந்தேன். பார்த்தா நான் எதிர்பார்த்ததோட சூப்பராக ப்ரீமியமான குவாலிட்டியில் வந்து கொடுத்துருக்காங்க. அதுவும் இவ்வளோ கம்மி ப்ரைஸில். இது பார்த்திங்கன்னா ஒரு சர்விங் பவுல் தான், லிட்டோட வரும். இது வந்து செட் ஆஃப் 3 வந்துருந்துச்சு. 1200 ml, 900 ml, 600 ml சொல்லிட்டு 3 சைஸில் வந்து கொடுத்துருந்தாங்க. ஒரு சாதம், குழம்பு, பொரியல் ஸோ இந்த மாதிரி வந்து வச்சுக்கலாம். செம்ம சூப்பரான ஃபினிஷிங் இருந்துச்சு. ரொம்ப நீட்டாக நல்ல கிளாஸி ஃபினிஷில் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ப்ராடக்ட்லாம் நம்ம ஒரு டைம் வாங்கிட்டால் போதும், லைஃப் டைம் வரைக்குமே வந்து யூஸ் பண்ணலாம். அந்த அளவுக்கு குவாலிட்டி செம்ம சூப்பராக வந்து கொடுத்துருந்தாங்க. எனக்கு ரொம்பவே வந்து பிடிச்சிருந்துச்சி. இந்த அளவுக்கு வந்து குவாலிட்டி வந்து எதிர்பார்க்கல நான். நார்மலாக அந்த லிட்டுக்கு பார்த்திங்க அப்படின்னா மேலே வந்து பிளாஸ்டிக்கு இந்த மாதிரி தான் வந்து கொடுத்துருப்பாங்க. ஆனால் அந்த லிட்லேயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த நாபு வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலே கொடுத்துருந்தாங்க. அது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பார்க்கவே நம்ம கிச்சனை அப்படியே ப்ரீமியமாக காட்டுறதுக்கு வந்து இந்த ப்ராடக்ட் வந்து யூஸ் ஆகும். அண்ட் ரொம்ப நாளைக்கு வந்து வரும். இது வந்து ரொம்ப வெயிட்டாகவும் இல்லை, வெயிட் கம்மியாகவும் இல்லை, ஒரு மீடியமான வெயிட்டில் ஆனால் செம்ம சூப்பரான குவாலிட்டியில் இருந்துச்சு. கண்டிப்பாக மஸ்ட்டு ட்ரைனே வந்து சொல்லுவேன். 717 ருபீஸ்க்கு வந்து இதை வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். நான் இதில் வந்து சர்வ் பண்ணியுமே வந்து காமிக்கிறேன் பாருங்கள். நீங்கள் டைனிங் டேபிள்லாம் வச்சிங்கன்னா பார்க்குறதுக்கு அவ்வளோ நீட்டான லுக்கில் வந்து இருக்கும். நான் காட்டினதில் இந்த கட்லரி செட் அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து சர்வ் பண்ணிக்கலாம். ரைஸில் இருந்து குழம்பு இந்த ஐட்டம் கூட வந்து சர்வ் பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு தான் அந்த ஸ்பூன்ஸுமே வந்து இருந்துச்சு. நல்ல குவாலிட்டியில் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் கண்டிப்பாக இந்த ப்ராடக்டை வந்து பர்ச்சேஸ் பண்ணி பாருங்கள். செம்ம சூப்பராக இருக்குது. இதோட லிங்க்குமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கேன். நான் நார்மலாக வாங்குகிற மீஷோவில் வந்து இந்தளவுக்கு குவாலிட்டி கிடைக்குமானா சில ப்ராடக்ட்ஸ் இருக்கும், சில ப்ராடக்ட்ஸ் இருக்காது. பட் வந்து இதில் ரொம்ப சூப்பராகவே இருக்குது. நான் வந்து அந்தளவுக்கு நல்லா வராதுன்னு நினச்சேன். ஆனால் அவ்வளோ குவாலிட்டியாக வந்திருக்கு. ஷாப்ஸி வந்து மீஷோவோட ஒரு ஆப்பு தான். ஸோ அதனால் குவாலிட்டியில் வந்து நம்ம வந்து காம்ப்ரமைஸே பண்ண மாட்டாங்க. செம்ம சூப்பரான குவாலிட்டியாக வந்திருக்கு. நீங்கள் வந்து ஆன்லைன் பேமெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து கம்மியாகவே வந்து வாங்கிக்கலாம். நீங்கள் சிஓடி பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் ப்ரைஸ் வந்து கூட இருக்குது. ஸோ உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ அதை பார்த்து நீங்கள் வந்து பண்ணிக்கோங்க. அண்ட் இதே மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து அடுத்தடுத்து வரும் ஷாப்ஸி ரிலேட்டடாக. ஸோ அதுக்காகவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா ஒரு செராமிக் வந்து டீ செட் தான் வந்து வாங்கியிருந்தேன். இதில் பார்த்திங்கன்னா ஒரு காஃபி பாட்டும் வந்து கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கப்பு வரும். ஆனால் இது ரெண்டும் தான் ஆக்சுவலாக நான் வந்து ஆர்டர் போட்டது. எனக்கு அந்த காஃபி பெரிய மக்கு மாதிரி இருக்குல்ல அது வந்து எக்ஸ்ட்ரா வந்தது. அது வந்து லிட்டோட வந்துருந்துச்சு. ஆனால் அது உடஞ்சி வந்துருந்துச்சு. அண்ட் கப்புமே பார்த்திங்க அப்படின்னா உடஞ்சி வந்துருச்சு. இந்த டீ குட்டியோண்டு கெட்டில் மாதிரி இருக்குல்ல, இதையும் நம்ம கப்பையும் பார்த்திங்க அப்படின்னா ஒன்றுக்கு கீழே ஒன்றா வச்சுக்கலாம். அப்படியே ஒரே இது மாதிரி வந்து தெரியும். ஆனால் செம்ம சூப்பரான குவாலிட்டியில் வந்துருந்துச்சு. கொண்டு வரும்போது அது வந்து பார்த்திங்கன்னா வரும்போதே உடஞ்சி தான் வந்துருந்துச்சு. ஆனால் செம்ம சூப்பரான குவாலிட்டியில் இருக்குது. இதை நான் வந்து 428 ருபீஸ்க்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். செம்ம சூப்பரான குவாலிட்டியாக இருக்குது. அண்ட் வந்து இந்த செராமிக் கப்ஸுமே நான் வந்து நெஸ்டிஷியாவிலேருந்து வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இதோட லிங்க்கும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். எல்லாமே வந்து நல்ல குவாலிட்டியில் வந்திருக்கு. எனக்கு மாறி வந்தால் கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்ல குவாலிட்டியான பொருள் தான் வந்து வந்திருக்கு. ஸோ அதனால் வந்து ஐ எம் ஹாப்பி. ஸோ இந்த மாதிரியான ஆன்லைனில் ஷாப்பிங் பண்ணுறீங்க, அதுக்கு முன்னாடி அந்த ப்ராடக்ட்ஸ் எப்படி இருக்கும்னு பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து அப்லோட் அப்படின்னா இந்த கிரைண்ட்ஸ் எல்லாம் போட்டு வைக்கிற இந்த டிஸ்பென்சர் தான் வந்து வாங்கியிருந்தேன். இதில் மொத்தம் 6 பார்ட்டிஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் நம்ம ரைஸ்லேருந்து பல்சஸ் வரைக்கும் எல்லாமே வந்து போட்டு வச்சுக்கலாம். ஸோ நம்மளுக்கு வந்து எடுக்கிறதுக்காக கீழே ஒரு பவுலுமே வந்து கொடுத்துருப்பாங்க. அது போக இது வந்து வாலில் கூட நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கான ஸ்க்ரூவுமே வந்து அவங்க அட்டாச் பண்ணியிருப்பாங்க. நம்ம வந்து ஈஸியாக வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட். இதில் நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு
3/4 கிலோ வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா பல்சஸ் வந்து போட்டு வச்சுக்கலாம். நான் பார்த்திங்கன்னா குட்டி குட்டி பல்சஸ் தான் வந்து போட்டால் எடுக்க முடியும், பெருசு பெருசாக போட்டால் எடுக்க முடியாதுன்னு நினச்சேன். அப்படிலாம் இல்லைங்க. ரைஸ்லேருந்து கடலைப்பருப்பு, மொச்சப்பயிறு, ஸோ இந்த மாதிரி பெரிய பல்சஸ் கூட வந்து போட்டால் வந்து ஈஸியாக எடுக்கிறதா இருக்குது. கிச்சனில் நிறைய இடம் வந்து தேவையில்லை, நம்ம வாலில் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறதுனால ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரே இடத்துல இருக்கிறனால நம்மளுக்கு வந்து டைமும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து சேவ் ஆகும். ஸோ இதை நான் ஷாப்ஸிலேருந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். செம்ம குவாலிட்டியாக வந்து வந்திருக்கு. இதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் வாங்கிக்கோங்க. நிறைய பேர் இந்த மாதிரி பார்த்துருப்பீங்க, ஸோ வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த செட் ஆஃப் 2 இருக்கிற மாதிரி பேங்கிள்ஸ் தான் வந்து வாங்கியிருந்தேன். ஸோ ரொம்ப சூப்பராக இருக்குது. பேங்கிள்ஸ்னு சொல்லலாம், இல்லாட்டி ப்ரேஸ்லெட் மாதிரி கூட வந்து சொல்லலாம். ரொம்ப சூப்பரான குவாலிட்டியில் வந்துருந்துச்சு. நான் வந்து சைஸ் மட்டும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசாக வாங்கிக்கிட்டேன், ஆனால் அதர்வைஸ் வந்து குவாலிட்டி வந்து நல்லா இருந்துச்சு. இதோட எல்லா ப்ரைஸுமே நான் வந்து டீட்டெயிலாக ஸ்க்ரீனில் வந்து கொடுக்குறேன். எல்லாத்துக்குமே இந்த நெஸ்டிஷியா ப்ராடக்ட்னால் ரொம்பவே வந்து இஷ்டம். ஸோ அதே மாதிரி தான் எனக்கு இந்த கப் வந்து வாங்கணுன்னு ரொம்ப ஆசை. ஸோ நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். இதுவுமே வந்து ஷாப்ஸிலேருந்து தான் நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இதில் மொத்தம் பார்த்திங்கன்னா ஒரு 6 கப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, வித் வந்து ஸ்டாண்டோடு இருக்குது. 90 ml வந்து இதோட கெப்பாசிட்டி. ரொம்ப சூப்பராக இருக்குது. இது ஸ்டாக்கபிள்ன்றதுனால ஈஸியாக இருக்கும். ஒரு சின்ன ஸ்பேஸ் போதும், அந்த இடத்துல வந்து நம்ம வச்சுக்கலாம். இதை நம்ம வந்து கிஃப்டிங் பர்பஸ்க்கு கூட வந்து கொடுக்கலாம். அந்தளவுக்கு குவாலிட்டி சூப்பராக இருந்துச்சு. இதோடது வந்து நான் ஒரு 800 சம்திங் தான் இந்த ப்ரைஸ் வந்து வாங்கியிருந்தேன். செம்ம சூப்பரான குவாலிட்டியாக இருந்துச்சு. ஸோ இன்னி நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து நம்மளோட சேனலில் வரும். மறக்காமல் வந்து பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு தெரியும். அதுக்காக பெல் ஐக்கானையுமே வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஷாப்ஸியில் இது வரைக்கும் நீங்கள் ப்ராடக்ட்ஸ் வாங்கியிருக்கீங்களா அப்படின்றதையுமே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். வாங்கியிருந்தீங்கன்னா அதோட குவாலிட்டி எப்படி இருக்குன்னு வந்து சொல்லுங்கள். ஸோ நான் இப்போ வாங்கின வரைக்கும் வந்து எல்லாமே குவாலிட்டியை செம்ம சூப்பராகவே வந்து வந்திருக்கு. நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் இப்போ டீயுமே உங்களுக்கு வந்து சர்வ் பண்ணி காமிக்கிறேன். இதில் 6 கப் இருக்குது. ஒரு சின்ன ட்ரேயில் வச்சு நான் வந்து காமிக்கிறேன். ஸோ நான் வந்து டீ ஊற்றுறையில் அந்த பாட்டுமே வந்து நான் ஷாப்ஸில் தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அடுத்தடுத்து நெக்ஸ்ட்டு வரும் பாருங்கள். அதுவுமே செம்ம சூப்பரான குவாலிட்டியில் வந்து கொடுத்துருந்தாங்க. எனக்குமே வந்து ரொம்பவே வந்து பிடிச்சிருந்துச்சு. இந்த மாதிரி செராமிக் ஐட்டம்லாம் யாருக்கெல்லாம் யூஸ் பண்ண பிடிக்கும் அப்படின்னு சொல்லியுமே வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். எனக்கு பர்சனலாக வந்து ரொம்பவே வந்து பிடிக்கும். புதுசாக ஒரு ப்ராடக்ட் வாங்கிட்டு அதை வந்து உடனே யூஸ் பண்ணி அதை பார்க்குறது வந்து ரொம்பவே வந்து ஹாப்பியாக இருக்கும். அந்த மாதிரி தான் இருந்துச்சு. நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிச்சனில். ஏன்னா நான் வந்து ஸ்டீல் பேஸ்கெட் வந்து வச்சுருக்கேன். அது பார்த்திங்கன்னா கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ட்ரே மாதிரிலாம் வந்து இருக்காது. நார்மலாக இருக்கனால பாத்திரம் விளக்கும்போது கவுண்டர் டாப் ஃபுல்லாகவே வந்து தண்ணியாக ஆயிரும். பட் இதில் வந்து அப்படி இல்லை. நம்மளுக்கு பாத்திரம் விளக்கி வைக்கும்போது அது வந்து இந்த கீழே இருக்க ட்ரே வழியாக டேரெக்டாக வந்து சிங்க்லேயே படுற மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பூன்ஸு இதெல்லாம் போகிறதுக்கு பார்த்திங்கன்னா தனியாகவே வந்து ஹோல்டர் மாதிரியுமே வந்து கொடுத்துருக்காங்க. அதுவுமே இன்னும் சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப கம்மியான ப்ரைஸில் தான் இதை வாங்கியிருந்தேன். நான் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லையே இந்த மாதிரி கீழே ட்ரே வர மாதிரி வந்து வாங்கியுமே வந்து போட்டிருக்கேன். இதுவுமே வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. 300 350 அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் வந்து வாங்கியிருந்தேன். செம்ம சூப்பரான குவாலிட்டியில் வந்திருக்கு. நிறைய ஸ்பேஸும் வச்சு வந்து அடைக்கலை. ஸோ அதனால் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா இந்த 4 லேயர் இருக்க மாதிரியான ஒரு ஸ்டோரேஜ் பேஸ்கெட் தான் வந்து வாங்கியிருந்தேன். இதில் நம்ம வெங்காயம், தக்காளி இந்த மாதிரி ஐட்டம் போட்டு வைக்கலாம், இல்லாட்டி நம்மளோட ட்ரெஸ்ஸை வந்து அரேஞ்ச் பண்ணி வைக்கலாம், இல்லை மேக்கப் திங்ஸ் வைக்கலாம். ஸோ அந்த அளவுக்கு நல்ல ஸ்பேஷியஸாக வந்து கொடுத்துருந்தாங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இந்த டிசைனுக்காக தான் வந்து வாங்கியிருந்தேன். அண்ட் இந்த கலர் காம்பினேஷனுமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. என்னோடய கிச்சனில் ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதை நான் வந்து 340க்கு வாங்கினேன்னு நினைக்கிறேன். அண்ட் வந்து இதுக்கு வந்து கீழே வீல்ஸுமே வந்து கொடுத்தனால ஈஸியாக வந்து மூவ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து இப்போ வீடு பெருக்கும்போது துடைக்கும் போதெல்லாம் வந்து ஈஸியாக வந்து மூவ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதனால் சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் இதில் வந்து கிச்சன் திங்ஸ் கூட வந்து அரேஞ்ச் பண்ணி வைக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து எந்த மாதிரி ஐட்டம் அரேஞ்ச் பண்ணணுமோ அதை அரேஞ்ச் பண்ணி வைக்கலாம். நான் பாருங்கள் எல்லா பொருளுமே அரேஞ்ச் பண்ணி வைக்கிறேன். எவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்குன்னு பாருங்கள். செம்ம சூப்பரான ப்ராடக்ட், செம்ம குவாலிட்டியாக வந்து வந்திருக்கு. இதில் நிறைய கலர் ஆப்ஷன்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஆனால் எனக்கு வந்து இந்த கலர் பிடிச்சிருந்ததுனால இதை வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஸோ நான் இதில் வந்து வெங்காயம், வெள்ளைப்பூடி இந்த ஐட்டமுமே வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தேன். நான் வெங்காயம், பெரிய வெங்காயம் 4 கேஜி வரைக்குமே அரேஞ்ச் பண்ணியிருந்தேன். சின்ன வெங்காயம் 3 கேஜி, வெள்ளைப்பூடு 1 கேஜி. ஸோ இவ்வளவுமே இதில் அரேஞ்ச் பண்ணி வச்சேன். அப்படின்னா ஒரு பிளான்ட் தான் வந்து வாங்கியிருந்தேன்.
ஆர்டிஃபிஷியல் பிளான்ட் நிறைய பேர் வீட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரிஜினல் பிளான்ட்ஸ் வந்து வளர்க்க முடியாது, நேச்சுரல் பிளான்ட்ஸ். அதுக்கு பதிலாக நீங்கள் இந்த மாதிரி வந்து வாங்கி வச்சுக்கலாம். இது ரியலாகவே வந்து பார்க்குறதுக்கு ஒரிஜினல் பிளான்ட் மாதிரி இருந்துச்சு. செம்ம சூப்பரான குவாலிட்டியில் வந்து கொடுத்துருந்தாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா செட் ஆஃப் இயரிங்ஸ் வந்து வாங்கியிருந்தேன். இதில் மொத்தம் 5 இயரிங்ஸ் வந்து வந்துருந்துச்சு. இது எல்லாமே சேர்த்து நான் 200க்குள்ளே தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். எல்லாமே வந்து ஆக்சிடைஸ் இயரிங். ஒவ்வொன்றுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா டிஃப்ரெண்ட்டான டிசைன்ஸில் வந்து கொடுத்துருந்தாங்க. நல்லா அட்ராக்டிவான கலர்ஸில் வந்து கொடுத்துருந்தாங்க. நீங்கள் உங்களோட ட்ரெஸ்க்கு மேட்சாக கூட வந்து இந்த இயரிங்ஸை வந்து வியர் பண்ணிக்கலாம். அந்தளவுக்கு சூப்பராக இருந்துச்சு. குவாலிட்டியுமே வந்து நல்லா இருந்துச்சு. ஸோ இப்போ இந்த ஆக்சிடைஸ் இயரிங் தான் ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்குது. ஸோ அது மாதிரியே ரொம்ப சூப்பராக வந்து கொடுத்துருந்தாங்க. இதை வந்து நல்லா வந்து கேர் பண்ணிக்கிட்டிங்கன்னா கருக்காது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இயரிங்ஸ்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காகவே இந்த பாக்ஸ் வந்து வாங்கியிருந்தேன். இது வந்து ஒரு வெல்வெட்டில் இருக்க மாதிரியான பாக்ஸு. இதில் மொத்தம் 12 இயரிங்ஸ் வந்து நீங்கள் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ கோல்டாக இருந்தால் கூட நிறைய பேர் வந்து இயரிங்ஸ் நிறையா வச்சுருப்பாங்க, அதை கூட அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். நான் வந்து இப்போ வாங்கினேன் இல்லையா, இந்த இயரிங்ஸை வச்சு அரேஞ்ச் பண்ணி காமிக்கிறேன். இந்த பாக்ஸுமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஒரு ரெக்டாங்கிள் நம்ம ஃபோல்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா ரெக்டாங்கிள் ஷேப்பில் வந்து கிடச்சிரும். குட்டியும் ஸ்பேஸ் தான் வந்து எடுக்கும் பார்த்துக்கோங்க. உங்களோட மேக்கப் பாக்ஸில் இல்லாட்டி உங்கள் கபோர்டில் ஏதாவது ஒரு மூலையில் வந்து நீங்கள் வச்சுக்கலாம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதனால் வந்து இயரிங்ஸும் எங்கேயுமே மிஸ் ஆகாது, ஒரே இடத்துல வந்து வைக்கிறனால. நல்ல குவாலிட்டியில் வந்து கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணுங்கள், ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லாருமே பார்த்திங்கன்னா நிறைய இயரிங்ஸ் வந்து வச்சுருப்போம். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் வந்து இதை வாங்கிக்கலாம். ரொம்ப நல்ல குவாலிட்டியில் வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஷாப்ஸில் இன்னுமே வந்து கம்மியான ப்ரைஸ்லேயே வந்து கிடைக்குது. ஸோ என்னோடய லிங்க்கை வந்து யூஸ் பண்ணி வாங்கிக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு ஒரு க்யூட்டான ஒரு டெக்கார் ஐட்டம் தான் வந்து பார்க்க போகிறீங்க. இந்த சன்ஃப்ளவர்லாம் இருக்கும்ல, அதை தான் வந்து பார்க்க போகிறீங்க. இந்த உள்ளன் நூலில் பின்னிருப்பாங்கள்ல, க்ரோஷெட் ஒர்க் மாதிரி, அந்த மாதிரி வந்து பண்ணியிருந்தாங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இதோட கலர் காம்பினேஷன் எல்லாமே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. பார்க்குறதுக்கு அந்த ரியல் சன்ஃப்ளவர் மாதிரியே இருந்துச்சு. நீங்கள் வந்து உங்கள் வீட்டையோ இல்லை ஆஃபீஸையோ உங்கள் ரூமையோ டெக்கர் பண்ண வச்சிங்கன்னா இந்த மாதிரியான ஏஸ்தட்டிக் திங்ஸ் வந்து வாங்கி வச்சிங்கன்னா ரொம்பவே வந்து அழகாக இருக்கும். ரொம்ப சூப்பரான குவாலிட்டியில் வந்து கொடுத்துருந்தாங்க. ஆனால் கொஞ்சம் அழுக்குப்படாமல் மட்டும் பார்த்துக்கணும். ரொம்பவே வந்து நல்லா இருந்துச்சு. எனக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, இவ்வளோ அழகாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆயில் டிஸ்பென்சர் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். நான் வந்து நார்மலாகவே 2 கிளாஸ் ஆயில் கண்டெய்னர் வந்து வச்சுருக்கேன். அது போகவுமே நான் இது வந்து வாங்கியிருந்தேன். இது ஏன் அப்படின்னா இது வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பாட்டிலில் வந்து கிளாஸில் வந்து ஊற்றி யூஸ் பண்ணும்போது அந்த எண்ணெய் பட்டு சில நேரம் நம்ம கையிலலாம் வந்து ஸ்லிப் ஆகும். இது வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கொடுத்துருக்க அப்படின்னால நல்லா பிடிக்கிறதுக்கு நல்லா வந்து க்ரிப்பாக இருக்கும். ரொம்ப குவாலிட்டியாகவுமே வந்து இருந்துச்சு. உங்களுக்கு இந்த பாட்டில் இருக்குது, அந்த மேலே இருக்கக்கூடிய அந்த டிஸ்பென்சர் மட்டும் இல்லைன்னா கூட நீங்கள் தனியாக கூட வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த சாரீ கவர்ஸ் வந்து வாங்கியிருந்தேன். ஸோ இதில் ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது. இங்கே ஒரே கவரில் 10 சாரீ கூட வந்து வைக்கலாம், அதுவும் செப்பரேட்டாக வைக்கலாம். எப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. இதில் வந்து தனித்தனியாக வந்து பார்ட்டிஷன் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து உங்களோட பட்டு சேலைகள் இல்லை ஒர்க்குடு ப்ளவுஸு சாரீ இந்த மாதிரி எல்லாத்தையுமே தனித்தனியாக வைக்கலாம். ஏன்னா சில சாரீலாம் வந்து தனித்தனியாக வச்சா தான் நல்லாயிருக்கும். ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆச்சுன்னா அதில் வந்து சின்ன சின்ன த்ரெட்ஸு ஒர்க்கு இதெல்லாம் கூட வந்து டிஸ்டர்ப் ஆகும். அதுக்கு வந்து நீங்கள் வந்து இதை வந்து ஒரே இதில் வந்து அரேஞ்ச் பண்ணி வைக்கலாம். அண்ட் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் நினைக்கிற சாரீ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பாதுகாப்பாக வந்து வச்சுக்கலாம். ரொம்ப நல்லா இருக்குது. நம்ம தேடி நேரத்தை வந்து வேஸ்ட் ஆகவும் தேவையில்லை. ரொம்ப சூப்பரான குவாலிட்டியில் வந்து கொடுத்துருந்தாங்க. இந்த ஒரே இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய இதை வந்து வச்சுக்கலாம். நல்ல குவாலிட்டியில் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் கொடுத்துருந்த அந்த டிசைன் எல்லாமே வந்து ரொம்பவே அழகாக இருந்துச்சு. நான் என்னோடய சாரியை இதில் வந்து அரேஞ்ச் பண்ணியுமே வச்சுருக்கேன், உங்களுக்கு காமிக்கிறேன். ஒரு 6 சாரீ கிட்ட வந்து நான் இதில் வந்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம எப்பயும் போல் சாரியை வந்து ஃபோல்ட் பண்ணிவிட்டு அப்படியே இந்த கவருக்குள்ளே போட்டு ஜிப் போட்டால் போதும், வேலையே முடிஞ்சிடும். இதோட நீங்கள் ப்ளவுஸும் கூட சேர்த்து கூட வச்சுக்கலாம். அந்த அளவுக்கு நல்லா ஸ்பேஸுமே வந்து கொடுத்துருந்தாங்க. நல்லா சூப்பரான குவாலிட்டியில் இருக்குது. இது வந்து ஒரு 300 ரேஞ்சில் நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஸோ இதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள்.
நம்ம சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க. டெய்லி நிறைய அப்டேட்ஸ் வந்து கொடுத்துட்டே இருக்கோம். நெக்ஸ்ட் ஒன்று, எனக்கு கிச்சனில் என் வேலையை ரொம்ப ஈஸியாக முடிக்கிறதுக்காக இதை வந்து வாங்கியிருந்தேன். இப்போ இருக்க கேஸ் தட்டுப்பாடுக்கு இந்த மாதிரி ஒன்று அவசியம்னு சொல்லலாம். குக்கர் செப்பரேட்டர். இதில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் காய்கறி, சாதம் இந்த மாதிரி எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா வேக வச்சுக்கலாம். நீங்கள் இது 2 வச்சுட்டு அந்த கேரியர் மாதிரி இருக்குல்ல அதில் வச்சு குக்கரில் வச்சிங்க அப்படின்னா அட் அ டயத்தில் உங்களுக்கு ரைஸும் நீங்கள் வைக்கிற அந்த காய்கறியோ ஏதோ அதுவே வந்து உங்களுக்கு வந்து கிடச்சிரும். ரொம்ப யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட். எல்லாருக்கிட்டையும் கண்டிப்பாக இது வந்து இருக்கணும். இதனால் நம்மளுக்கு நிறைய கேஸ் மிச்சமாகும், நம்மளோட டைமும் வந்து மிச்சமாகும். மேலே இருக்க பிளேட்ஸ்லையுமே நீங்கள் வந்து ஏதாவது வச்சுக்கலாம். நான் ஃபஸ்ட்டு வந்து பயர் வேக வைக்கணும்னு நினச்சி மறந்துட்டேன். அதுக்கப்புறம் திரும்ப வந்து குக்கரில் வச்ச பிறகு நான் வந்து மேலாப்பில் வந்து பயிர் வச்சேன். ஆனால் ரொம்ப குழஞ்சிருமேன்னு வேறு எனக்கு பயம். 3 விசில் விட்டேன் இந்த 3க்குமே சேர்த்து. ஆனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த பச்சை பயிர் வந்து குலையவே இல்லை, நல்லா இருந்துச்சு. ஈஸியாக உங்கள் வேலையை முடிக்கும் அப்படின்னா இந்த ஒரே ஒரு செப்பரேட்டர் போதும். இதில் மேலே நீங்கள் உருளைக்கிழங்கு என்ன காய் வேக வைக்கணுனாலும் வேக வச்சுக்கலாம். உங்களோட விசில்ஸ் வந்து நீங்கள் எத்தனை வைக்கிறீங்களோ அது பொறுத்து ரொம்ப சூப்பராக வெந்துடும். பூ போல் வெந்துருச்சு பருப்பெல்லாம். இப்போ வந்து இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் ஒரு தாளிப்பு கொடுத்தா எனக்கு வந்து பருப்பு ரெடி. இல்லாட்டி காய்கறியுமே இதோட சேர்த்து நான் சம்டைம்ஸ் வந்து வேக வைப்பேன். இப்போ வந்து வேக வைக்கல, வெறும் பருப்பு மட்டும் தான் வேக வச்சு எடுத்திருக்கேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட். இந்த ப்ராடக்ட்லாம் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே லிங்க் வந்து கொடுத்துருக்கேன், மறக்காமல் பர்ச்சேஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த ப்ராடக்ட் பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் சூப்பரான ப்ராடக்ட்ஸோடு வரேன்.